நான் வந்து அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன என்னுடைய செய்தியின் நிறைய எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய செய்தியின் நோக்கமே உத்தமர்களாக வாழணும், நேர்மையாளர்களாக வாழணும், பகுத்தறிவாளர்களாக வாழணும், பண்புள்ளவர்களாக பண்பாளர் பண்பாளர்களாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய நோக்கமே. வேதத்தின் நோக்கமே அதான். இயேசுவுடைய நோக்கமே அதான். இந்த சட்டம் பார்க்கும்போது எந்த மதமாக இருந்தாலும், எந்த மனிதர் பூமியில் இருக்க ஒவ்வொரு மனிதரும், அது நாடு வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், இனம் எதையும் வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒழுக்கமாக வாழணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒழுக்கமாக வாழும்போது என்ன விஷயம்னா, அந்தகார சக்திகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பிசாசு, சாத்தான்லாம் சொல்கிறோம், சாத்தான், பேய், தீய சக்திகளுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய நோக்கமெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் யாரெல்லாம் நேர்மையாக வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உத்தமமாக வாழ விரும்புகிறாரோ அவருக்கு நிச்சயமாக போராட்டங்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல போராட்டங்கள் நமக்கு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இனமாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக நேர்மையாக வாழ விரும்பினா ஆட்டோமேட்டிக் இந்த போராட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் போட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒழுக்கத்திற்கும் ஒழுக்கம் இல்லாததற்கு தான் போராட்டம் இந்த பூமியில். அதாவது நேர்மைக்கும் நேர்மை இல்லாததுக்கு தான் இந்த பூமியில் போராட்டம். நீதிக்கும் அநீதிக்கும் இருக்கிறத உள்ளதான் ஒரு போராட்டம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க ஒத்தமாக எப்போ பார்த்தாலும் எல்லா மெசேஜும் ஒத்தமாக ஒழுக்கமான்னு சொல்கிறீங்க, திரும்ப சொல்கிறீங்க, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஒன்றுக்கு ஒரு வசனம் இருக்குது, மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கடவுள் வந்து அந்த சோதனை தாங்கத்தக்கத பலனையும் அது தப்பிச்செல்ல வழியை உண்டாக்குறவா இருக்கிறாரு சொல்லிட்டு வேதத்தில் ஒன்றுக்கு ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மனிதனுக்கும் ஒரே சோதனை தான், ஒரே விதமான சோதனை தான். ஏசப்பாவும் அந்த சோதனை வழி தான் போனார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய மன ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், அவர் அந்த வழியாக போனார். உடல் ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், நம்முடைய உறவு ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும், பொருளாதார ரீதியான போராட்டமாக ஏசப்பாவுக்கு தெரியும். நம்ம கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை, உணர்வுகளின் தாக்கம், ஒரு டிப்ரெஷன் எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா விஷயம் அவர் அறிந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிரதர் நீங்கள் ஏசப்பா சொல்கிறீங்க, ஏசப்பா எங்கே இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்தார் சொல்கிறீங்க, ஈஸ்டர்லாம் கொண்டாடுறீங்க, எங்கே ஏசப்பா இருக்கிறாரு?